Hani's Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சு டிஃபனுக்கு தான் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வந்து பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன் எப்பவும் போல். இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் செய்யலாம் அப்படின்ட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சா சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். அடுத்ததாக வந்து கருவாடு வந்து ஹஸ்பண்டுக்காக செய்கிறேன். பசங்க வந்து ஸ்கூலுக்கு கருவாடு கொடுத்து விட மாட்டேன். அடுத்தது தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நல்லா ஊற வச்சுக்கலாம் பருப்பை. அப்போ ரொம்ப சீக்கிரமாக பருப்பு வந்து வெந்துடும். அதே மாதிரி அரிசியும் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வந்து கழுநீர் பிடிச்சி அதையும் வந்து ஊற வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சிடலான்ட்டு குக்கர் எடுத்து அதில் வந்து பருப்பு சேர்த்துக்கிட்டேன். பருப்பை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகிறப்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். அடுத்தது சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு அதையும் போட்டுக்கிட்டேன். அடுத்தது தக்காளியும் போட்டுக்கிட்டேன். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா குழம்பு வந்து குழம்பாட்டம் வரும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். விசில் வரட்டும். அதுக்குள்ளே காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்து ஒரு பக்கமாக விசில் அடுப்பில் வச்சுட்டேன். நட்டு போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்ததாக செய்ய போகிறது என்ன, காய்கறி எதாவது செய்யணும். அதுக்கு சைடிஷ் எதாவது செய்யணும் இல்லைங்களா, அதையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து புளியை வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஊற வச்சுக்கிறேன். நான் அதிகமாக புளி சேர்த்த மாட்டேன். தக்காளி கொஞ்சம் சேர்த்திட்டு புளி கம்மியாக தான் சேர்த்துவேன் இப்போ சாம்பாருக்கு. அடுத்தது கத்திரிக்காவை வந்து நான் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு பாருங்கள் சீக்கிரமாக வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கத்திரிக்காய் என்ன காய் வச்சுருக்கோமோ அதை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கருவாடு வெந்துட்டுருக்கு. கருவாடு ரெசிபி இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ டைம் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து வெட்டி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயில் இதில் போட்டுறேன். இது கூட நீங்கள் முருங்கைக்காய் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறங்காட்டி நான் கத்திரிக்காய் போட்டு அது கூடயே புளி தண்ணி ஊற்றிட்டு, புளி தண்ணி கூட சேர்ந்து காய் வேகும் போது காயில் இருக்க சத்து வெளியே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். இது கூடவே நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் வந்து கடையில் வாங்குறது இல்லை, வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூளை தான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்ததும் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடும். பாருங்கள், நம்ம கத்திரிக்காயோட பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடும். அதுக்குள்ளே ஒரு காஃபி போட்டுடலாம். ஒரு காஃபியை போட்டு நாம்ளும் ரிலாக்ஸாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காஃபி தூள் தான் போடுறேன். அப்போ வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் கலக்க போகிறேன். சர்க்கரையை போட்டு ஒரு நாள் வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சா ஒரு தடவை காஃபி குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து காஃபி தான் கலக்கி குடிக்க போகிறேன். காஃபி குடித்ததுக்குள்ளே அந்த காயெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காஃபி தான் போட்டு குடித்தேன். ஓகே, நீங்கள் காஃபி பிடிக்குமா இல்லை டீ பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கேரட் உருளைக்கிழங்கு கறியாட்டு செய்ய போகிறோம். நம்ம வந்து கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் வந்து நான் ஏற்கனவே நறுக்கி வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் இப்போ காஃபி குடிச்சிட்டு வந்து தான் அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப லஞ்ச் பாக்ஸில் எதுவுமே இருக்காது, எல்லாம் காலியாயிரும். ஏன்னாக்கா கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துறப்ப பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையும் வந்து நம்ம வந்து மிளகாய் கறி டேஸ்ட்டில் செய்யும் போது ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், கொஞ்சமாக குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னொரு சைடில் குக்கர் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம 2 பட்டை 2 கிராம்பு இது மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். இது உங்களுக்கு வந்து நல்ல கறி டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக பூண்டும் வெங்காயத்தையும் நீல வாக்கில் அரைச்சி வச்சு அதையும் போட்டுக்கிறோம். அது கூடவே ஒரு 4 பார்த்திங்கன்னா 4 கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்துக்கிறோம்.
வரமிளகாய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரே ஒரு துண்டு இஞ்சியும் வந்து சின்னதாக கீறி போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கறி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும். ஸோ இது வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றினீங்கன்னாவே போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரா ஊற்றினீங்கன்னா வதன்ட்டு ஆயிரும். பாருங்கள், இதை நல்லா வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. தண்ணி ஒரு அரை கப்போ நீங்கள் போடுற காய்க்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் காய்கறி பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக தான் செய்கிறேன். ஸோ வந்து இதில் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்த போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்புமே நீங்கள் கம்மியாக பார்த்து போடுங்க. ஏன்னாக்கா இது வந்து காய்கறியில் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வந்து உப்பு அதிகமாகிடும். ஸோ உருளைக்கிழங்குக்கு கேரட்டுக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதை சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதை வந்து சாதாரண தவாலையே வைக்கலாம், இருந்தாலும் சீக்கிரமாக ரெடி ஆகட்டும் அப்படிங்கிறக்காக நான் செஞ்சேன். இப்போ வந்து இந்த பக்கமாக தாளிப்பு போட்டுட்டேன். அதை வந்து பருப்பு சாம்பாருக்கு தாங்க சீரகம், கடுகு, வெந்தயம், அப்புறம் வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை, வெங்காயத்தெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இது கூட நம்ம வந்து காயெல்லாம் வெந்த அந்த பருப்பை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு இந்த பக்கம் விசில் வந்துருச்சு. கொத்தமல்லி இலைகளை தூவி மூடி வச்சிட வாசமாக இருக்கும். இந்த பக்கம் விசில் வந்துருச்சு. கேரட்டும் உருளைக்கிழங்கும் செஞ்சேன் இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பசங்களுக்கு டிஃபனுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்களுடைய நாள் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பருப்பு சாம்பார் கூட எந்த மாதிரியான டிஷ் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம்.